இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 11வது அத்தியாயமாகிய சற்புத்திர மார்க்கம் 1495 இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். சற்புத்திரம் அப்படின்னா தந்தை பிள்ளை. போன பாடலாம் சகமார்க்கம் தூய்மையை பற்றி பார்த்தோம். இறைவனை உண்மையான தந்தையாகவும் தன்னை அவருடைய மகனாகவும் பாவித்து வழிபடும் முறைதான் சற்புத்திர மார்க்கம். இதில் உடலால் செய்யும் அனைத்து செயல்களும் அடங்கும். கிரியை எனப்படுவது இரசக்தியுடன் இருந்து மனதுடன் சேர்ந்து செய்யும் தூய்மை வழியாகும். இது சகமார்க்கம். அப்ப இந்த இரண்டு வழிகளில் செய்யும் செயல்களை நாம் செய்கிறோம் என்றோ நமது உடலும் மனமும் செய்கின்றன என்றோ எண்ணாமல் அந்த எண்ணங்கள் நீங்கும்படி செய்து எப்போதும் தன்னோடு இருக்கும் இரசக்தியோடு ஒன்றாக கலந்து அனைத்தையும் அந்த இரசக்தியை செய்கிறது என்ற தெளிவான உணர்வில் இருப்பது ஞான மார்க்கத்தின் உச்சக்கட்ட தெளிவு. இப்ப இன்னைய பாடல் பார்த்தோம்னா, மேவிய சற்புத்திர மார்க்கம் மெய்த்துயில் தாவிப்பதாம் சகமார்க்கம் சகத்துயில் ஆவது இரண்டும் அகண்டு சகமார்க்கம் தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவதே அப்படின்னு சொல்றாங்க. முதல் வரிக்கு பாத்தீங்கன்னா, அதாவது உறவினால் அல்லது உண்மையான தந்தையாக இறைவனும் அவருக்கு பிள்ளையாக தன்னையும் பாவிக்கின்ற வழிமுறை அப்படின்றாங்க. மெய்த்துயில் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடுறது உடலால் செய்கின்ற அனைத்து செயல்கள். இரண்டாவது வரி பாத்தீங்கன்னா, சரியாக செய்ய வைத்த இரசக்தியை உடனிருந்து இருக்கின்ற தூய்மையோடு இருக்கின்ற சகமார்க்கமாக செயல்படுகின்ற இறைவனை மனதோடு சேர்த்து நம்முடைய மகன் வழியாக அதை செய்வது இரண்டாவது வரியில சொல்றாங்க. மூணாவது வரி பாத்தீங்கன்னா, இரண்டு வகையான தொழில்களையும், அதாவது நாம் செய்கிறோம் என்ற எண்ணமும் உடலும் மனமும் இவற்றை செய்கின்றது என்ற எண்ணமும் நீங்கி சகமார்க்கத்தோடு அப்படிங்கும் போது தம்மோடு எப்போதும் தொடர்ந்து வருகின்ற இரசக்தியோடு ஒன்றாக சேர்ந்து அனைத்தையும் அந்த இரசக்தியே செய்கிறது அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறது அப்படின்னு முடிக்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்றாருன்னா, சன்மார்க்க தெளிவே அப்படின்றாருங்க. அப்போ உண்மையான வழிமுறை எதுன்னா மேன்மையான நிலையில் கிடைக்கின்ற தெளிவு. சுருக்கமா சொல்லணும்னா, சகமார்க்கம்னா யோக நெறி, யோக நெறினா அகப்பூசை, சற்புத்திர மார்க்கம்னா கிரியை நெறி, இது புறப்பூசை, சன்மார்க்கம்னா யோகமும் ஞானமும் இணைந்த சித்த யோக நெறி. அப்ப இந்த பாடல்ல இரண்டும் சேர்ந்து செய்யப்படுகின்றது. நன்றி, வணக்கம். வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 11வது அத்தியாயம் சற்புத்திர மார்க்கம். முதல் பாடலாக திருமந்திரத்தில் 1495வது பாடலாக இன்று பார்க்க இருக்கின்றோம். பாடல் விடுக்கின்றது. மேவிய சற்புத்திர மார்க்கம் மெய்த்தொழில் தாவிப்பதாம் சகமார்க்கம் சகத்தொழில் ஆவது இரண்டும் அகன்று சகமார்க்க தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவே. இதன் விளக்கமாக சரவணைய தரத்திலிருந்து, உறவினால் உண்மையான தந்தையாக இறைவனையும் அவருக்கு பிள்ளையாக தம்மையும் பாவிக்கின்ற வழிமுறையானது உடலால் செய்கின்ற அனைத்து விதமான செயல்கள் மற்றும் சரியாக செய்ய வைக்க இறைசக்தி உடனிருந்து தோழமை வழிமுறையில் மனதுடன் எப்போதும் சேர்ந்து இருந்து செய்கின்ற அனைத்து விதமான செயல்கள் ஆகிய இந்த இரண்டு விதமான செயல்களையும் நாம் செய்கின்றோம் என்கின்ற எண்ணமும் நமது உடலும் மனமும் இவற்றோடு செய்கின்றன என்கின்ற எண்ணமும் நீங்கும்படி செய்து தோழமை வழிமுறையில் தம்மோடு எப்போதும் தொடர்ந்து வருகின்ற இறைசக்தியோடு ஒன்றாக சேர்ந்து அனைத்தையும்
இறை சக்தியே செய்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருப்பதே உண்மை வழிமுறையில் மேன்மையான நிலையில் கிடைக்கின்ற தெளிவாகும். இது வந்து சரவணையா தளத்துல கொடுத்திருக்கிறது. தேவாரம் டாக்டர் இருக்கிறது. விரும்பப்படுகின்ற சர்புத்திர மார்க்கமாகிய கிரியையாவது அகத்தில் மட்டுமன்றி புறத்திலும் ஒளிவடிவில் சிவனை நிறுத்தி முகம் முதலிய உறுப்புகளை நினைவால் அதாவது பாவனையால் கண்டு பல முகமன்களும் அதாவது உபச்சாரங்களும் செய்து வழிபடுதலாம். சகமார்க்கமாகிய யோகமாவது உலகத்தோடு ஒட்டி நிகழும் முகமன் நிகழ்ச்சிகள் அகம் புறம் என்னும் இரண்டிடத்தும் நிகழ்தலாகிய அத்தன்மையின்றி யோகத்தில் வெளிப்படும் யோக சக்தியை அகத்தில் கண்டு அதனோடு ஒன்றாகலாம். அனைத்திலும் மேலான சன்மார்க்கமாவது தெளிவான ஞானமே ஆகும். இது வந்து தேவாரம் டாக்டர் அவர்களும் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து திருஞான சம்பந்தர் வந்து சற்புத்திர மார்க்கத்துக்கு உதாரணமா அவரோட இதை சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல இதை பத்தி பார்க்கும்போது ஒரு சின்ன கேள்வி வந்தது. நாம இப்ப இதுல எப்படி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம்னா, நாம இதுல 5ஆம் தந்திரத்துல 5வது அத்தியாயம் பொதுவா சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த வரிசையில வருது. அதே மாதிரிதான் இந்த இதுவும் வரணும். ஆனா இதுல எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவங்க சொல்றது சன்மார்க்கத்தை சொல்றாங்க ஞானத்தை பத்தி, அடுத்தது சகமார்க்கத்தை சொல்றாங்க யோகம், அடுத்தது சற்புத்திர மார்க்கம் கிரியை, அடுத்தது தாச மார்க்கம். சரியைன்னு வரும்போது அப்படியும் சரியை கிரியை யோகம் ஞானம் இருக்கும். இது மார்க்கமா வரும்போது முதல்ல சன்மார்க்கத்தை வச்சு, அடுத்தது சகமார்க்கத்தை வச்சு, அடுத்தது சற்புத்திர மார்க்கம் வச்சு, இப்ப கடைசியா தாச மார்க்கம் வச்சிருக்காங்க. இந்த வரிசைப்படுத்தல ஏதாவது இதா இருக்கு. அதுல வந்து என்ன சொல்றது, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி அது என்ன வித்தியாசம்னு தெரியல. கத்தியாமா கௌரியமா சொல்லலாம். பாருங்கள் கௌரியமா. வணக்கம். அருமையான விளக்கங்கள், நல்ல பார்வை, நிறைய பார்வை இருந்தது. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1495. மேவிய சத்புத்திர மார்க்கம் மெய் தொழில் தாவிப்பது ஆம் சகமார்க்கம் சகத்தொழில் ஆவது இரண்டும் அகன்று சகமார்க்க தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவு அதே. Translation: Satputra Marga is doing externals like invocations. Sagamarga is establishing one in yoga. Transcending these two and becoming one with the goddesses of Sagamarga is the cream of Sanmarga. இப்போ வந்து சத்புத்திர மார்க்கம் அது சத்புத்திர மார்க்கம்னு சொல்லலாம். ஏன்னா சத்துனா அந்த உண்மையோட புத்திரன்னா மகன், அந்த இறைவனுக்கு மகனாக பாவிக்கிற மார்க்கம் தான் சத்புத்திர மார்க்கம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தது வந்து சக மார்க்கம். அது வந்து யோகத்துல இருக்கிறதுனால அங்க வந்து நம்ம இறைவனோட நண்பனாகவே பார்க்கலாம், எப்போ வேணாலும் போயிட்டு வர மாதிரி. சகமா அந்த இறைவனுக்கு இணையாக நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறது. இங்க வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இறங்கிடுறோம், பக்கத்துல இல்லை, நண்பனாக இல்லை, இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளையா ஆயிடுறோம். அவங்கள அப்பாவா நம்ம நினைக்கிற மாதிரி. எப்படி ஒரு இது இப்ப நானே அப்படிதான் இருந்தேன் சின்ன வயசுல. எங்க அப்பா பின்னாடியே தான் சுத்துவேன். அவங்களுக்கு என்ன, அவங்க குளிக்க போனாங்கன்னா துண்டு எடுத்துட்டு ரெடியா நிப்பேன். அது மாதிரி பணிவிடை செய்யறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கிறது, அவங்க பின்னாடியே இது வேணுமா அது வேணுமான்னு நிறைய வீட்டுல அந்த இது நடக்கும். அப்பாதான் ஹெட்டு, நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா. அந்த பணிவிடை செய்யறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது, அவங்களோட அன்புக்காக நம்ம என்னெல்லாமோ செய்யமோ அதெல்லாத்தையும் செய்யறது, அப்பாவோட அன்புக்காக. அது மாதிரி இங்க கிரியை வந்து இறைவனோட அன்புக்காக நம்ம செயலாக செய்யற விஷயங்கள். அதுதான் வந்து இந்த மார்க்கத்துல வந்து நம்ம கடைபிடிக்கிறது. அங்க நண்பனாக பார்த்து நம்ம எப்போ வேணாலும் சமாதியில போய் இறைவனோட இணையிறது. இங்க வந்து அப்பாவா பார்த்து அந்த பணிவிடை செய்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அன்பை பெறுறதுக்காக நம்ம செயலால அவங்க அன்பை வேண்டுறது. இதுதான் சத்புத்திர மார்க்கம்.
இந்த மார்க்கத்துல வர்றதுதான் இந்த நம்ம செய்யற செயல்களா இருக்கிறது வந்து இந்த மந்திரம் ஜெபிக்கிறது, கோயிலுக்கு தொண்டு செய்யறது, ஆம், வேற என்ன சொல்ல, பூசை செய்யறது, போற்றுறது, பாடுறது, ஓதுறது, ஆஹ் உழவார பணி செய்யறது, இறை தொண்டு, அந்த பணிவிடையா செஞ்சு இறைவனோட அன்பை வாங்குறதுக்காக தான் இத்தனையும். அந்த அந்த இதுல கொஞ்சம் நம்ம இப்ப வந்து சின்ன பிள்ளையாகி இறைவனை வந்து கொஞ்சம் பெரியவங்க சகமா இல்லாம அப்பான்ற நிலையில நம்ம வைக்கிறது தான் சத்புத்திர மார்க்கம். இப்ப வந்து மேவிய சத்புத்திர மார்க்கம் மெய்த்தொழில். மேவிய அப்படின்னு மேன்மை பொருந்தியன்னு பார்க்கலாம், பொருந்தியன்னு பார்க்கலாம். மேன்மை பொருந்திய சத்புத்திர மார்க்கம் மெய்த்தொழில். இது வந்து நம்ம உடலை கொண்டு எப்படி வந்து மனமும் உடலும் இந்த இடத்துல வந்து வெறும் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு இருக்கிறது. இப்ப வந்து இன்னும் இறங்கி என்ன செய்யணும் நான் இறைவனுக்கு, நான் என்னோட செயல்லையும் நான் காமிக்கணும் இறைவனை. இறைவன் இறைவன் மேல என்னோட பக்தி இருக்குன்றத நான் செயல்லையும் இறங்கி செய்யணுங்கிறப்பதான் நம்ம பாட்டு பாடுறது, மந்திரம் சொல்றது இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நம்ம உடலையும் கொண்டு செயலாக செய்ய ஆரம்பிக்கிறது தான் இந்த சத்புத்திர மார்க்கம். அப்பதான் இங்க மனமும் புத்தியும் நமக்கு வர்றது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ல மனம் வந்து இறைவன் மேல அன்பு கொண்டுருச்சு. நம்ம இப்ப இன்னும் குழந்தையா இருக்கோம்னா நம்ம அப்பாவை பார்த்து ரசிப்போம், அவங்களோட அன்பு எதிர்பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டோம்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ, தண்ணி வேணுமா எடுத்து வந்து கொடுக்கறது, எது வேணுமோ எடுத்து வந்து கொடுத்து அந்த செயல்லையும் நம்ம நம்மளோட அன்பை காமிப்போம் இல்லையா. கொஞ்சம் பெரிய பிள்ளையானா அந்த இடம் தான் இது. அப்ப வந்து இன்னும் செயல்லையும் என்னோட அன்பை காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம காமிக்கிற இடம். அப்புறம் தாவிப்பதாம் சகமார்க்கம் சகத்தொழில். இந்த பாடல்ல வந்து அந்த நிலையை தான் சொல்றாங்க. ஐயா கேட்ட மாதிரி இந்த ஹைராக்கி இதுல வந்து எது முன்ன இருக்கு எது பின்ன இருக்கு அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துறாரு இந்த பாடல்ல. தாவிப்பது, இதை கடந்து நிற்பது எது அப்படின்னா, இதுக்கு அடுத்த நிலையில தான் இதெல்லாம் இருக்கு. இப்ப நான் இந்த மார்க்கத்தை பத்தி சொல்றேன்னா இது எந்த நிலையில இருக்குன்றது நமக்கு புரியணும் இல்லையா. அதனால முதல் பாடல்ல இது எந்த நிலையில இருக்கு, முதல் நிலையா இரண்டாவது நிலையா அப்படிங்கிறது. நான் இது எந்த நிலையில இருக்குன்னா இதை கடந்தா, அதாவது இந்த கடந்து என்ன இருக்குன்னா தான் இதுக்கு அடுத்த நிலையில தான் வந்து, அடுத்த நிலைன்னா முன்னாடி நிலையில சகமார்க்கம் சகத்துவம். நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்த சகமார்க்கம் வந்து இந்த சத்புத்திர மார்க்கத்துக்கு அடுத்த மேல்நிலையாக இருக்கிறது. கடந்து நிற்கிறது தான் சகமார்க்கம் சகத்தொழில். சகமார்க்கத்துல இதுல வந்து தொழில் பண்றோம். அதுல வந்து சகத்தொழில் என்னன்னா நண்பனுக்கான பயிற்சி தான். நான் போய் பார்த்து நான் அங்க இருக்கணும், இறைவனோட போய் நான் கணக்குல இருக்கணுங்கிறதுக்காக நம்ம போய் பார்க்கறது, நண்பன்கிட்ட இருக்கிற மாதிரி. அந்த அந்த பயிற்சி இருந்தது. இது அதை இந்த சத்புத்திர மார்க்கத்தை விட மேல்நிலை, கடந்த நிலை. ஆவது இரண்டும் அகன்று சகமார்க்க தேவியோடு ஒன்றல். ஆவது இரண்டு, இந்த இப்ப இரண்டு என்ன சொல்லியிருக்காங்க, சத்புத்திர மார்க்கமும் சகமார்க்கமும் சொல்லியிருக்காங்க. இத ரெண்டுத்தையும் கடந்து அதுக்கும் மேல போறது தான் என்னதுன்னா சகமார்க்க தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவு. அதே சகமார்க்க தேவியாக நம்ம அது எங்க நமக்கு கிடைக்கும்னா, நம்ம அந்த யோகத்துல சகமார்க்கத்துல நம்ம யோகம் பண்ணும்போது தான் நமக்குள்ள இருக்க இறைவனை வந்து உணர முடியும். அது ஆக்ஞா சக்கரத்துல. அந்த ஆக்ஞா சக்கரத்துல உணர்ற இறைவன் வந்து முருகரா இருக்கலாம், அதான் நான் சொல்லியிருக்கேன். முருகரா இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம், காளி தேவியா இருக்கலாம். அவங்கவுங்களோட அனுபவ உணர்தல் படி அந்த சக்தி நிலையை வந்து எந்த இறைவனோட கனெக்ட் பண்ணி அவங்க உணர முடியுமோ அதை உணர்வாங்க. அந்த உணர்வு, அந்த இது வந்து அதை யாரா இருந்தாலுமே அது தேவியோட அம்சம் தான். ஆக்ஞா சக்கரத்துல உங்களுக்கு விழிப்பு ஏற்பட்டு அது இறைவனை உணர்றீங்க அப்படின்றதுனால நீங்க உணர்றதே அந்த தேவியோட சக்தியோட அம்சம்தான். அந்த சகமார்க்க தேவியோட ஒன்றல், அந்த தேவியை வந்து நம்ம சிவத்தோட ஒன்ற வைக்கிறது தான் சன்மார்க்கம். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஞா சக்கரத்துல இருந்து சகசிர தலத்துக்கு போறது தான் சன்மார்க்கம். அது அங்க வந்து ஒன்றல், அங்க வந்து வேறு தேவி வேறு சிவம் வேறு அப்படிங்கிற அந்த இது இருக்காது. நம்ம வந்து நமக்குள்ள ஏற்பட்ட அந்த ஆன்மாங்கிற உணர்வு, இது நம்ம இறைவன்றபடியே நம்ம போகலைன்னாலும் ஆன்மானும் சொல்லிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜீவனா தான் இருப்போம். கீழே அந்த மூலாதாரத்துல தான் நம்ம ஜீவ சக்தியும் இருக்கும். நம்ம எப்ப வந்து அந்த யோக மார்க்கத்துல அந்த குண்டலினி சக்தி, அந்த நாத பிந்து வந்து உங்களுக்கு இந்த ஆக்ஞா சக்கரத்துல வந்து ஒடுங்குதோ,
அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஜீவத்துல ஜீவனா இருக்கிற சக்தி நிலையும், சிவன் நிலையும் தான். அது வந்து ஆக்ஞா சக்கரத்துல ஒடுங்கும்போது, இந்த ஜீவசக்தி வந்து மேலே ஏறி ஆக்ஞா சக்கரத்துல வந்து ஒடுங்கும்போது, அதான் ஓம்ன்னு நம்ம சொல்றோம். அந்த இது என்ன நடக்கும்? அங்க ஜீவசக்தி வந்து அந்த இடத்துல வந்தோனே அது ஆன்மாவாக மாறுது. ஒரு நிலை தான். இப்போ ஒரு பருவம் மாதிரி. இந்த ஜீவனா இருந்தது இங்க வந்த உடனே ஆன்மாவாக நமக்கு வந்து வெளிப்படுறது. அந்த இடத்துல தான் நம்ம சொல்றது வந்து ஓம்ன்றது வந்து நமக்கு நடக்கிறது. அப்பதான் வந்து உள்ள இருக்க சக்தி வந்து நமக்கு உணர்வுல இது யோகத்துக்கு போன பிறகுதான் அந்த உணர்வுன்ற விஷயம் வந்து நமக்கு மேலோங்கும்போது நமக்கு அது வந்து அந்த திரை விலகி அந்த 3ஆம் கண் திரை விலகி உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து உணர்ற விஷயம். அதுதான் தேவி அம்சமாக இருக்கிற விஷயம்தான். அது எந்த இறைவனாக உங்களுக்கு உணரப்படுதோ, அதுதான் உங்களுக்கு யோக மார்க்க சக மார்க்கத்துல உங்களுக்கு கிடைக்கிற விஷயம். தேவி தான் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. அது எந்த இறைவனாலும் நீங்க வந்து புரிஞ்சு கொள்ளலாம். உங்களோட பாதை எந்த பாதையை கொண்டு அவங்க வந்திருக்காங்களோ, அது ஜென்ம ஜென்மமா பிறவி பிறவியா கொண்டு வந்ததாவும் இருக்கலாம். அ எ முருகரா இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம், நந்தி தேவரா இருக்கலாம், இல்ல சிவமாகவே இருக்கலாம். அவங்க எத எத நினைச்சு அவங்க பற்றி கொண்டிருக்கிறாங்களோ, அந்த தெய்வம் உங்களுக்குள்ள வர்றது எப்போ உணர்வோம்னா, அந்த உங்க நாத பிந்து பிந்து நாதமும் அதுவும் லாஜிக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாரி மாறும். இப்ப ஸ்ரீ சக்கரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பிந்துங்கிறது வந்து சக்தி கான்ஷியஸ்னஸ் சொல்லுவாங்க. அத அத இங்க வந்து நம்ம சில இதுல வந்து அது சிவ கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 2த்தையும் பிரிச்சே பார்க்க முடியாது. நம்ம எந்த தேவிய முன்னாடி வச்சு நம்ம பார்க்குறோமோ, அந்த பேர மாத்தி மாத்தி நம்ம போட்டுக்கிறது தான். ஆனா இப்ப எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா, அந்த இடத்துல எனர்ஜி வருது இல்லையா? ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா எனர்ஜி. இத 2த்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த வைப்ரேஷன்னால தான் அந்த எனர்ஜி இருக்கு. இப்ப விழிப்பு நிலையிலனால தான் நான் இந்த உடம்பே இருக்கு. நான் இந்த எனர்ஜில இருக்கிறேன்றதே தெரியும். இந்த எனர்ஜியே இல்லன்னா, இந்த விழிப்பு நிலையும் இருந்தும் யூஸ் இல்ல. 2மே சிவமும் வேணும், சக்தியும் வேணும். அந்த சிவசக்தி வந்து ஒன்ற இடம் வந்து சகமார்க்கத்துல நடக்கும்போது தான் நமக்கு உள்ள வந்து அந்த ஆன்மாங்கிறது புரிய வருது. அந்த ஆன்மாங்கிறது தான் நம்ம தேவி. நாம தேவியா தான் இருக்கிறோம் இதுவரைக்கும். இங்க இருந்து சன்மார்க்கத்துக்கு போகும்போது அந்த சிவத்தோடயே இந்த தேவி வந்து ஒன்றல் நடக்குது. நம்ம தேவியா இருக்கிற எல்லாருமே இங்க சக்தி அம்சம் தான். இந்த உலகமே சக்தி அம்சம் தான். இங்க இருக்கிற நடக்கிறது நீங்க சகஸ்ரதலம் போகிற வரைக்கும் இங்க எல்லாருமே சக்தி அம்சம் தான். உங்கள் கனவுல வர எந்த ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, நீங்களுமே சரி. இப்ப நீங்களும் சக்தி அம்சம் தான், நானும் சக்தி அம்சம் தான். இங்க இருக்க எல்லாருமே சக்தி அம்சம் தான். எப்ப போய் அங்க நம்ம வந்து சகஸ்ரதலம் தாண்டி அந்த சிவத்தோடு ஒன்றோமோ, அப்பதான் நம்ம சிவசக்தியாக அங்கேயும் சக்தி அம்சம் இருக்கு. ஆனா சிவத்தோட நம்மளால ஒன்ற முடியும். அதுவரைக்கும் இந்த மாய உலகம்ன்றது, இந்த உலகமே இயங்குறது எல்லாமே அந்த சக்தியோட அம்சத்துல தான். அதனால அந்த தேவி வந்து சிவத்தோடு ஒன்றது வந்து சகஸ்ரதலத்துல நடக்கிற சகமார்க்கம். ஆக இது எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போற மாரி தான். ஃபர்ஸ்ட் பக்தி மார்க்கத்துல ஸ்கூலுக்கு நான் போறேன். சும்மா அ அ கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு நான் கவனிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் இறங்கி அதுக்கான ஹோம்வொர்க் பண்றது, படிக்கிறது, அத புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் இறங்கி வேலை செய்றேன். அதுக்கப்புறம் ஒரு காலேஜுக்கு போன உடனே நான் இப்போ இந்த யோக மார்க்கம், சக மார்க்கம்ன்றது காலேஜுக்கு போற மாதிரி. அ இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்ப டாக்டர் படிக்கிறேன்னா கிட்டத்தட்ட டாக்டர் ஆன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அ டாக்டராவே ஆகிர்றோம் இல்லையா? என்ன படிக்கிறோமோ அதுவாவே ஆகுறது சகமார்க்கம். சிவனாகவே ஆகிடுறது. அ இந்த இதே விஷயம் தான் நம்ம இதுலயும் இந்த மார்க்கத்திலயும் வருது. ஆனா ஒவ்வொரு மார்க்கமும் படிக்கும்போது அதோட முக்கியத்துவம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டே வருது. அதுல இருக்க அம்சம் என்ன? அதுல நம்ம கத்துக்கிற விஷயம் என்ன? அப்படிங்கிறது ஒவ்வொன்னும் எவ்வளவு முக்கியமானதாக இங்க இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. இப்ப நம்ம யோகத்துல பார்த்துட்டு வந்தோம். அது எவ்வளோ அந்த வினைகள் நீங்கவும், நம்ம சக்கரங்கள் சரியாகவும், இறங்கி வேலை செய்ற விஷயம், அது எவ்வளோ முக்கியன்றத பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம வந்து குழந்தையா மாறி, இறைவனுக்கு பணிவிடை செய்து, அந்த அன்புல நின்னு நாம என்ன கத்துக்கிறோன்றத நம்ம இன்னும் படிக்க படிக்க இதோட அற்புதம் வந்து இந்த மார்க்கத்தோட அற்புதம் வந்து நமக்கு புரிய வரும். அ அதுதான் நான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறது. இது வந்து பக்திக்கு அடுத்தது கிரியையாக இருக்கிற இந்த மார்க்கம் தான் சத்புத்திர மார்க்கம். இதுக்கு அடுத்த நிலையா இருக்கிறது தான் அ யோக மார்க்கம், சக மார்க்கம். அதுக்கு அடுத்து ஞான மார்க்கம். இது எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கிற படியும் அது மாரி தான் இருக்கும். ஒவ்வொன்னா நம்ம தாண்டி வந்து இங்க ஆக்ஞாலையில வந்து நின்றுக்கப்ப தான் தேவியவே நம்ம அடையிறோம்.
அந்த தேவி அடைஞ்சு அந்த தேவியை எடுத்துட்டு போய் நம்ம வந்து சகச தலத்துக்கும் நமக்கு கொண்டு போறோம். அதுதான் அந்த மந்திரமாவும் நான் பார்க்கிறது. இப்போ ஓம் நம சிவாய அப்படிங்கிறது வந்து இந்த ஆன்மா இறைவனோட சேருது. இப்ப லயனையா சொல்லுவாங்க இல்லையா, சிவ சொல்லுவாங்க. அது இன்னும் மேல. அங்க வந்து ஆன்மாவே இல்ல, வெறும் சிவமயம் தான். சக்தியும் சிவமும் தான். சிவம் வானா சக்தி இல்லையா? சிவ எல்லாம் சிவசக்தி மயம்தான். அங்க நானுன்ற ஒண்ணே இல்ல. இப்ப ஓம் நம சிவாய சொல்லும்போது நான் அந்த என்னோட ஆன்மா, ஆக்ஞா சக்கரத்துல இருந்த ஆன்மா இறைவனோட கலக்கிறது. ஓம் சக்தி அப்படின்னு சொல்லும்போது நான் சக்தியாக இருக்கிறேன், இல்ல நான் சக்தியாக சக்தியோடு கலக்கிறேன். அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அந்த உணர்தலோட சொல்லும்போது அந்த மந்திரத்துக்குமே சக்தி இருக்கு. அந்த மந்திரத்தோட அந்த ஃப்ரீக்குவன்சிக்கும் சக்தி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு உணர்வுல நீங்க சொல்லாம நீங்க என்ன உணர்வு வேணுமோ ஓம் சக்தின்னு சொல்லும்போது நீங்க சக்தியாகவே இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போதோ, இல்ல சக்தியோட கலக்குறீங்கனோ, இல்ல சக்தியை உங்களுக்குள்ள இருக்க சக்தியை ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க ஆன்மா சக்தியாக மாறுது. அதை வந்து ஓம் நம சிவாய சொல்லும்போது இந்த ஆன்மா சக்தியாக இருக்கிற ஓம் சக்தி வந்து இறைவனோட கலக்குது. சிவங்கும் போது அங்க நானே இல்லை, ஆன்மாவும் இல்லை, நானும் இல்லை, எதுவும் இல்லை. சிவமும் சக்தியுமாக தான் இருக்கு. இல்ல எனக்கு இன்னும் நான் அந்த நிலைக்கு போல, சிவன் தான் எனக்கு சொல்ல வருதுன்னா, இந்த சிவம் நமக்குள்ள இருக்கிற சிவசக்தி அந்த பெரிய சிவசக்தியோட கலந்ததாகவும் சிவன் சொல்லலாம். அது மாதிரி உணர்தலோட சொல்லும்போது அந்த மந்திர சக்தி, அந்த இறை சக்தி, நம்மளோட உணர்வுக்கான சக்தி, இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இறை அருள் வந்து சேரும்னு நான் நம்புறேன். இதுதான் புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல நான் ரத்னாயாவோட கேள்விக்கு வந்துடுறேன். ரத்னாயா, நீங்க கேட்டீங்க சரியை கிரிய யோகம் ஞானம் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க வந்து சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம் அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு. இது வந்து ஒண்ணு, இந்த வைப்பு முறை வந்து நம்ம ஏற்படுத்தினது. இன்ஃபேக்ட் திருமந்திரத்துல இருக்கக்கூடிய பாடல்களின் வரிசையை நம்ம தொகுத்ததுதான். திருமூலர் வந்து இந்த வரிசையிலதான் சொன்னாருன்றதுலாம் இல்ல. அவர் சொன்னதை வந்து பிற்காலங்கள்ல நம்ம தொகுத்து இந்த வரிசைப்படுத்தி இருக்கிறோம். அது ஒரு பார்வை, அது ஒரு விஷயம். அதனால இந்த வைப்பு முறை அவரவர்களினுடைய புரிதலுக்கு தக்கவாறு அவங்க வந்து வைப்பு முறையை அந்த காலத்துல இருந்து வைத்திருக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சரியை கிரிய யோகம் ஞானம் அப்படிங்கிறது படிநிலை இல்லை. இது நடந்துதான் இது நடக்கணும், இது நடந்துதான் இது நடக்கணும், இது நடந்துதான் இது நடக்கணும் அப்படின்னு இல்லை. அதை வந்து ஒரு புரிதலுக்காக நம்ம அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். சரியிலிருந்து நேரடியாக இறைவனை சென்றடைந்த ஞானம் அடியார்கள் இருக்காங்க. கிரியையிலிருந்து இறைவனை நேரடியாக சென்றடைந்த ஞானவான்கள் இருக்காங்க. அப்போ அந்த ஞானியர்களை பற்றி பார்க்கும் பொழுது இந்த படிநிலைன்னு வைத்தா அப்ப அவங்க யோகம் ஞானம் எங்க பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சத்புத்திர மார்க்கத்தை நம்ம கிரியைக்கு ஈக்குவலா சொல்றோம். அது ஒரு புரிதலுக்காக நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுல நின்னவங்க யாரு நீங்க பாத்தீங்கன்னா எளிதா அடையாளம் கண்றதுக்கு ஞானசம்பந்த மூர்த்திகள். அப்ப திருஞான சம்பந்த மூர்த்திகள் 16 வயசுல போய் சேர்ந்துட்டார். இறைவனோடு ஜோதியாக கலந்து விட்டார் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய திருமுறைகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அவர் எப்ப ஞானத்துல நின்னாரு, அவர் எப்ப யோகத்துல நின்னாரு? இல்லவே இல்லையே. 3 வயசுல அம்மையே அப்பனே ஒப்பில்லாமனையே நான் மன்னிக்கணும், அம்மையே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு சீர்காழியில. 16 வயசுல இறையோடு ஒளியாக கலந்து விட்டார். அப்போ நேரடியா போயாச்சு, படிநிலை அந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் வரல. அப்போ முதல்ல தெளிவாக வேண்டிய விஷயம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது படிநிலை அல்ல, அது ஒரு மார்க்கம். அப்ப அதுல இருந்தும் நேரா போக முடியும் நம்மளால. எப்போ ஆழமா இது 10ஆம் படிச்சாதான் +2 படிக்கலாம், +2 படிச்சாதான் காலேஜ் படிக்கலாங்கிற விஷயம் இல்ல. நீ 10ஆப்லயே காலேஜோட விஷயத்த நம்மளால
படிக்க முடியும். எப்போ அப்படின்னா அதுல ரொம்ப ஆழமா தீவிரமா படிக்க செய்யக்கூடிய செயல்களின் தீவிர தன்மையை கொண்டு வந்தா நம்மளால மாற முடியும். அப்போ இது படிநிலை அல்ல. அப்போ இது ஒரு வரிசை, ஒரு வைப்பு முறை, அவ்வளவுதான். நம்மளோட புரிதலுக்காக செய்யக்கூடிய ஒரு வைப்பு முறை. சரி, இது ஒரு பதில் வந்தாச்சு. இப்ப அடுத்தாப்புல இந்த சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம், நாச மார்க்கம், இதுவும் திருப்பி சொல்றேன், இது வெறும் வைப்பு முறைதான். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, நம்ம சொல்லுவோம், நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க, இப்போ நான் சென்னையில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒருத்தரை எங்க இருக்காரு அவரு அப்படின்னா என்ன சொல்றது, திருச்சியில இருக்காரு அப்படின்னு, இல்ல மதுரையில இருக்காரு அப்படின்னா, சென்னையில இருந்து சொல்லும் போது என்ன சொல்லுவோம், திருச்சி தாண்டி மதுரையில இருக்காரு. மதுரை எங்க இருக்கு, திருச்சி தாண்டி இருக்கு. அப்போ எனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையாளப்படுத்துவது. இப்போ யாரையாவது சொல்றோம், அவங்கள நம்மளால டைரக்டா நமக்கு சொல்ல தெரியாது. அப்ப என்ன சொல்லுவோம், ரத்னாகாரோட நண்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப அது ஒரு அடையாளப்படுத்துது. அப்ப அந்த மாதிரிதான் இந்த விஷயங்கள். நம்ம சரிய கிளையில நிற்கக்கூடிய இந்த பிறவி, இந்த ஊனுடம்புல இருக்கிறதுனால நம்ம இதை அடையாளப்படுத்தி பின்னர் அடுத்ததை கண்டுகொள்கிறோம். அப்போ இதுவும் வைப்பு முறைதான். அப்போ அந்த மாதிரி இதுல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய புரிதலுக்கு தக்கவாறு இந்த விஷயம் மாறும். இப்போ நான் சன்மார்க்கத்துல நிற்கிறேன் அப்படின்னாக்க, சன்மார்க்கத்தை வைத்து சக மார்க்கத்தை புரிந்து கொள்ளுதல். இப்ப நான் ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் என்னோட ஜாபை பத்தி அப்படின்னா, முதல்ல அவங்க கிட்ட கேட்கறது, அவங்க இது வரைக்கும் என்ன ஜாப் பண்ணாங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதுவா இருந்தேன், ஒரு ஈஸி அடையாளத்துக்காக நான் டெய்லரிங் கத்துக்கிட்டேன், இல்லைன்னா டெய்லர் பண்ணேன் அப்படின்னா, நான் கத்துக் கொடுக்க வேண்டிய வேலை அது ஷிப்பிங் வேலையா இருந்தா கூட நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் அவங்களுக்கு அப்படின்னாக்க, அந்த டெய்லரிங்ல இருக்கிற கூறுபாட இதுல வைப்போம். இப்ப என்ன செய்வோம், என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு இன்வாய்ஸ ஷிப்மெண்டா மாத்தணும், இன்வாய்ஸ எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், சாமான ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு வெறும் துணிய சட்டையா மாத்துற மாதிரி ஒரு சாமான நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அப்ப சட்டையா மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை மற்றவங்களுக்கு விற்போம். அதே மாதிரிதான் இங்கேயும். அப்ப என்ன ஆகும், தைக்கிறவன் ஒருத்தன், வாங்குறவன் ஒருத்தன். அப்போ எக்ஸ்போர்ட்டர், இம்போர்ட்டர், விற்கிறவன், வாங்குறவன். இப்படி அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல சொல்லும் போது அவங்களால நான் சொல்ற கான்செப்டா ரொம்ப எளிதா புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இத்தனை விஷயங்களுமே, இந்த உரையாசிரியர்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே என்னதான் அப்படின்னாக்க அந்த மாதிரிதான். நமக்கு என்ன புரியுமோ, நமக்கு என்ன, அதனாலதான் பல்வேறு உரைகள் இருக்கு. அந்த பல்வேறு உரைகளின் கோணங்களும் வேற வேற மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அதனால இந்த உரையாசிரியர்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதே சமயம் அவர்களை மட்டுமே பற்றி இருக்கக்கூடாது. நம்ம மனசுல நம்ம புரிதலுக்கு என்ன புரியுமோ அதை எடுத்துக்கணும். அதை நோக்கி பயணப்பட வேண்டும். அதற்குதான் அந்த உரையாசிரியர்களின் கூற்றுக்கள். அப்ப அவங்க நமக்கு தெரிந்ததை வைத்து தெரியாததை விளக்க முயற்சிக்கிறார்கள். அதனாலதான் இந்த வைப்பு முறையும் நம்ம ஏற்படுத்தினதுதான். இது ஒரு படிநிலை அல்ல. அதனாலதான் முன்னாடி கிரியையிலையும் இப்படி வச்சாங்க, பின்னாடி இந்த மார்க்கங்களை பற்றி பேசும்பொழுதும் இந்த வைப்பு முறையில வைத்திருக்கிறாங்க. தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு பயணப்படுவதற்கு ஒரு உறுதி இது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது இரண்டாவது பதிலா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாடலுக்குள்ள போலாம். இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சூட்சுமமான பகுதி. இத நம்ம மேலோட்டமா கடந்து போயிட முடியாது. என்னங்க நீங்க எல்லா பந்தத்தையும் இப்படிதான் சொல்றீங்க அப்படின்னா, அப்பதான் நம்மளால அந்த படிநிலையை இந்த படிநிலைன்னு நான் சொல்றது நம்முடைய புரிதலினுடைய படிநிலை, நம்மளால வளர முடியும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்தோம்னா கட்டாயிடும். கிரியை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த சர்புத்திர மார்க்கத்தை தந்தை மகன் உறவுன்னு நம்ம சொல்றோம். இந்த தந்தை மகன் உறவு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு தேவதா பிரியம் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட்,
அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அந்த ஒரு பாண்ட் இருக்கும், அத சொல்றது. அதுதானா அப்படின்னா இல்ல. அந்த பாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை. இதே அப்பா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வர்ற ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். சோ நம்ம அது இல்ல அந்த இடத்துல. அந்த உறவு நிலை, அந்த பாண்ட், அத சொல்றதுக்கு தான் அந்த இடத்துல ஏன்னா நமக்கு ஈஸியா புரியும். இந்த காலத்துலதான் அப்பா பிள்ளை சண்டை போடுறோம், அந்த காலத்துல அப்பா பிள்ளை எல்லாம் சண்டை போட மாட்டோம். ஆனா அந்த உறவை மாற்றவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போக முடியும் நம்மளால இந்த இடத்துக்கு. என்ன அப்படின்னா, அப்பா பிள்ளை உறவு அப்படிங்கிறது எப்படின்னா, ஆணினுடைய அந்த விந்துவினுடைய தன்மை, அதுதான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமை நமக்குள் செலுத்துகிறது, நம்ம உயிர்ப்பிக்கிறது. அது பெண்ணுடைய கருப்பை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா ஆணினுடைய விந்து டிராவல் பண்ணுது. இதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல பார்த்திருக்கோம். டிராவல் பண்ணி சென்று அடைகிறது. அதுதான் அப்போ அப்பாதான் புள்ளதான் அப்பா. அப்போ இது ஒரு அப்பா புள்ளனா அப்பா பொண்ணு கிடையாதா? கண்டிப்பா உண்டு. மொத்தத்துல அந்த இளம் உயிர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மூத்த உயிர். அந்த மூத்த உயிரினுடைய எஃபர்ட், அந்த மூத்த உயிரினுடைய செயல்திறன், அதுதான் இந்த இடத்துல கிரியை. அப்போ இது கிரியைங்கிறத நம்ம தட்டையா கோயில் போறது பூஜை பண்றது தட்டையான விஷயம் இல்ல. ஆனா அந்த மாதிரி நம்ம எடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம அந்த சர்புத்திர மார்க்கம்னு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியதுல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மதான் இறைவன். அந்த மூத்த உயிர் தன்னுடைய கிரியையின் மூலம் சென்று அடைந்து இளம் உயிரை கொடுக்கிறது. அப்போ அந்த அந்த பேரண்டத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பரமானு இந்த ஆன்மாவாக மெளிர்ந்திருக்கிறது. அப்ப அவருடைய கருணை, அவருடைய செயல்திறன். அப்ப இந்த இடத்துல அவருடைய செயல்திறன் அப்படின்னு வரும்போது யாரு வராங்க அப்படின்னு பார்த்தா தேவிதான். ஏன்னா அவர் இருப்பாக இருக்கக்கூடியவர். அப்ப அந்த இருப்பினுடைய செயல்திறனாக செயல்படுவது யாரு அப்படின்னா சக்தி. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க, தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவதே. நீங்க இந்த தேவியை குறித்த அந்த ஒரு சொல்லாடல் எதுனா எதற்கு வந்திருக்குன்னா, அந்த இறைவனுடைய செயல்திறனை சொல்வதற்கு உண்டான அந்த இறைவனுடைய செயல், அந்த அந்த ஆக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த ஆக்ஷனை சொல்றதுக்கு. அப்போ இந்த இடத்துல அந்த மூத்த உயிரின் பிரதியாக இந்த இளைய உயிர் தோன்றி இருக்கிறது அப்படிங்கறத விளக்குறதுக்கு தான் இந்த சர்புத்திர மார்க்கம். அப்ப இதை நம்ம சொல்லணும், நமக்கு சொல்லணும். இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் மெனக்கிட வேண்டியிருக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்கு. அப்ப ஈஸியா சொல்லிட்டா என்ன வரும், அப்பா புள்ள அப்பா பொண்ணுன்னு சொல்லிடலாம் நம்ம. அப்போ அது ரொம்ப ஈஸியா விளங்கிடும். அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த அடையாளங்கள். ஆனா இதனுடைய பின்னணியில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இதுதான், அப்பாதான் புள்ளதான் அப்பா. இத ரொம்ப அழகா சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் சொல்லும்போது சொல்லுவாங்க, முருகன் சிவன் தான் அப்படின்னு ஒரு இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவர்தான் சிவன் தான் முருகனாக வந்தார், இல்ல முருகன் தான் சிவன் அப்படிங்கிற ஒரு அது என்ன சொல்லுவாங்க, நிறுவிப்பாங்க. நம்ம இதுலயும் கந்த புராணத்திலயும் சரி, சிவபுராணத்திலயும் இதனுடைய கூற்றுக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த விஷயம் நிறுவப்பட்டிருக்கிறது. அப்போ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கல. நம்ம ஐயா இருந்தானா அழகா எடுத்து சொல்லுவாங்க, அர்த்தநாரியா இருந்தா. அப்போ இந்த மாதிரி அவர்தான் இவர், அதுதான் இது, அந்த பரமானு தான் இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா. அந்த ஆன்மா இந்த ஆன்மாவாக சேர்வதற்கு நடந்த கூடிய கிரியைகள். அப்ப இங்க இருந்து நம்ம டிராவல் பண்ணணும் திருப்பி பேக் டு பரமானு. அப்ப அதுதான் கிரியை. இதுக்கு நம்ம எதை வேணா ஆயுதமா எடுத்துக்கலாம். சர்புத்திரத்தை எடுத்துக்கலாம், சகமார்க்கத்தை எடுத்துக்கலாம், சன்மார்க்கத்தை எடுத்துக்கலாம், எதை வேணா ஆயுதமா நம்ம எடுத்துக்கலாம், தோணியா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மந்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அததான் சொல்றாங்க, ரொம்ப ஆழமான ஒரு மந்திரம். மேவிய சர்புத்திர மார்க்கம் மெய்தொழில் தாவிப்பதாம்.
அப்ப சர்புத்திர மார்க்கம் மெய்த்தொழிலை நிறுவுவது. தாவித்தல் அப்படின்னா ஸ்தாபித்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஸ்தாபித்தல் அப்படின்னா நம்ம இத வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். மடம் ஸ்தாபிச்சிருக்காங்க, கோவில் ஸ்தாபிச்சிருக்காங்க, இதெல்லாம் நிறுவுதல். அப்ப அந்த மெய்த்தொழிலை நிறுவுவது அப்படின்னு. இந்த எது மெய்த்தொழில் இதெல்லாம் நம்ம முன்னாடி வரிசையா பார்த்துட்டே வந்தோம். அவங்க எப்படி இருப்பாங்க? உள்ளம் கனிந்து முகிழ்ந்திருப்பாருக்கு பழம் கனிந்து உள்ளே பகுத்து நின்றானே போன சக மார்க்கத்துல அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி எப்படி மெய்தொழில் செய்யறதுன்னு சொல்லிட்டாரு. அவன் உள்ளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு, அவன் உடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு, அவர் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடந்துருச்சு, நமக்கு ஏற்கனவே சொல்லிடுச்சு. அதனால என்ன சொல்லிட்டாரு? மெய்தொழில் ஸ்தாபிப்பது சர்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எது மெய்தொழில்? இதுக்கு நம்ம முன்னாடி போய் ரெஃபரன்ஸ பூரா எடுத்துட்டு வரணும். அப்பதான் இதனோட தொடர்பு நமக்கு புரியும். இல்லைன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு தனியான ஒரு விஷயமா நம்ம பாத்துருவோம். அப்படி பாத்துறக்கூடாது. அதனாலதான் அவர் வந்து திருமூலர் வந்து ஒரு விஷயத்தையும் நமக்காக விளக்கி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? சகமார்க்கமாவது, அதாவது அடுத்தாப்புல மெய்தொழில் ஸ்தாபிப்பதே சகமார்க்கம் சகதொழில் ஆவதிரண்டும் அகன்று சகமார்க்க தேவையோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவதே அப்படின்ட்டாரு. அப்போ இந்த சகமார்க்கம் சக தொழில், அப்ப அந்த சக மார்க்கத்துல நிற்பது, அந்த சக மார்க்கத்தில் நின்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். அப்பதான் நம்ம வந்து சுந்தரரை ஞாபகப்படுத்திக்கிட்டோம் இல்லைங்களா? அப்ப அவர் என்ன பண்ணாரு? இறையோடு நின்றார். இறையோடு தனக்கு இணையாக இறையாகவே மாறக்கூடிய அந்த ஸ்வரூப நித்தியம் பெற்று கிரியைகள் செய்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம யோகத்தை வந்து அடையாளப்படுத்தினோம். அந்த யோகத்தினால் பெறக்கூடிய பலனை தரவல்லது சகமார்க்கம். ஏன்னா நம்ம இறைவன் பெருமானினுடைய ஸ்வரூபத்தை நாம் நிஜ ஸ்வரூபத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல அடையாளப்படுத்திட்டோம் நம்ம. அப்ப அந்த மாதிரி இரண்டுமே, யோகத்தில் நிற்பது, சகமார்க்கத்தில் நிற்பது, சகமார்க்கத்தில் நின்று செயல்களை செய்வது. அப்ப செயல் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த இறையை நோக்கி நாம் பயணப்படக்கூடிய அந்த தொழில், அந்த செயல் ஊக்கம் சொல்லுவோம் இல்லையா, அதான் அது இரண்டும் அகன்று சகமார்க்க தேவியோடு ஒன்றல். அப்ப நீ வந்து இந்த இடத்துல என்ன செய்யறாங்கிறது முக்கியம் இல்ல, அந்த செய்கின்ற செயலோடு ஒன்று இருத்தல் சன்மார்க்க தெளிவுதே. அது வந்து சன்மார்க்கம் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஞான தெளிவு. அப்ப அந்த ஞான தெளிவில் ஒன்றுவது அப்படின்னு அர்த்தம். அப்ப எப்படி கிரியை பண்றவங்க எப்படி ஞான தெளிவுல வர முடியும்? அந்த கிரியையே முழு மூச்சாக செய்யும் பொழுது நம்ம இதை வந்து தேவி 4ஆம் தந்திரம் பார்க்கும்போது பார்த்தோம். நான் என்னமோ சாப்பிடதான் செய்யறேன், நான் என்னமோ தூங்கதான் செய்யறேன், நான் என்னமோ நடக்கதான் செய்யறேன், நான் என்னமோ எழுததான் செய்யறேன், நான் என்னமோ படிக்கதான் செய்யறேன். ஆனால் இது எதுவுமே நான் எனக்காக இந்த உடலோடு, இந்த பஞ்சபூதங்கள் பொருந்திய உடலோடு செய்வதில்லை. நான் செய்வதெல்லாம் தேவியின் செயல், நான் செய்வதெல்லாம் ஈசனின் செயல் அப்படின்னு அவருக்காக செய்யறது, அவருடைய காரணத்திற்காக, காரிய காரணங்களுக்காக செய்வது. அப்ப நடக்கிறது ஒரு 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 கிரியை, ஒரு சம்ஸ்காரம். படுத்துக்கிறது ஒரு சம்ஸ்காரம், குளிக்கிறது ஒரு சம்ஸ்காரம், தூங்குறது ஒரு சம்ஸ்காரம், சாப்பிடுறது ஒரு சம்ஸ்காரம் அப்படின்னு எல்லாமே நம்ம அப்படி பண்ணும்பொழுது அதுதான் சொல்றாரு சகமார்க்க தேவியோடு ஒன்றல். அந்த ஞானம் வந்துருச்சுன்னா நம்ம எங்கேயாவது மாற முடியுமா? மாற முடியாது இல்லைங்களா? அப்ப அந்த மாறாத தன்மையை, நம்முள்ளே மாறாத இயக்கத்தை, அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நீங்க வந்து யோகத்துல வந்து கடைசியில நம்ம உணரக்கூடியது, நம்மை மறப்பதற்கு முன்னால நம்ம அந்த சமாதி நிலைக்கு போறதுக்கு முன்னாடி நாம் உணரக்கூடியது நம்முடைய அந்த ஆன்மாவினுடைய அசைவு. அதுதான் அசபா அப்படின்னு நம்ம வெளிப்படையா சொன்னோம். அந்த அசபாவை உள்ள பாக்குறது, அந்த அசபாவை உள்ளே உணர்வது. அதற்கு பிறகு நாம வந்து போகக்கூடிய இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். திரும்பி வந்தப்பறம் தான் நம்ம ஞாபகம் இருப்போம். அப்போ அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த அசபையை, அந்த அசைவை, அதுதான் அந்த இடத்துல கிரியை. அப்போ கிரியைங்கிறது என்ன அர்த்தம்? முதல்ல வெளிப்படையா முதல் லெவல்ல பார்க்கும்போது கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, பூ பறிக்கிறது, சந்தனம் அரைக்கிறது, இதெல்லாம் கிரியை. அதற்கு பிறகு அந்த கிரியையில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய மனோநிலை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயோ சமையல் ஆகலையே, சாப்பாடு ஆகலையே நினைச்சிட்டு சந்தனம் அரைச்சா அந்த சந்தனத்துல குழம்பு வாசனை தான் வரும். இல்ல, சந்தனம் அரைப்பதற்காகவே அப்படின்ற ஒரு மனநிலை. அதற்கு பிறகு இது இறைவனை
இது இறைவனுக்கு இடுவதற்காக அப்படின்னு ஒரு மனநிலை. அதற்கு பிறகு அந்த நாசியில் அந்த மனம் போகும்பொழுது என்னுடைய ஆன்மா இரையாக நின்று அந்த மனத்தை நுகர்கிறது அப்படின்னு ஒரு நிலை. அதற்கு பிறகு அந்த சந்தனம் வேற, அதை அரைக்கக்கூடிய கை வேற இல்ல, அந்த கல்லு வேற இல்ல, எல்லாம் ஒண்ணு போல ஆகக்கூடிய நிலை. சோ இந்த படிநிலையில அதுவும் கிரியை தான். அந்த அந்த நுகரக்கூடிய அந்த தன்மையும் கிரியை தான். நான் இது உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெளிவா சொல்லியிருக்கேன்னு தெரியல. இது ரொம்ப ஆழமான பாடல். நமக்கு இந்த 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 வரிசையில வரக்கூடிய அத்தனையுமே ரொம்ப ஆழமான பாடல்கள் தான். ஆனாலும் இந்த மந்திரம் ரொம்ப ஆழமானது. இது ரொம்ப எளிமையா உரையாசிரியர்களை பற்றி கொண்டு நம்மால் கடந்து விட முடியாது. அதுக்கு மீறின ஒரு பயணம் தேவைப்படும். அத்தகைய பயணம் அனைவருக்கும் அமைய வேண்டும், அமையும். அதற்குண்டான ஒரு ஒரு கேள்வியாதான் இந்த ரத்னா ஐயாவோட கேள்வியை நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. இது ஒரு அற்புதமான சபை. இதுல திருமூலர் நின்று பேசுகிறார். அந்த ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் உணர்த்தக்கூடிய ஒரு மந்திரமாக இது அமைகிறது. இத்தகைய மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த அந்த காலவேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. ரொம்ப ஆழமான புரிதல். அது ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விளக்கமும் சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாடல்லையும் பார்த்திருக்கோம். நம்ம எந்த மார்க்கத்துல இருக்கிறோன்றது இல்ல. நம்ம எந்த மார்க்கத்துல இருந்தாலும் அடுத்தடுத்து நமக்கு என்ன நடக்கணுமோ அதை இறைவன் இயல்பாகவே நமக்கு நடத்தி கொண்டுட்டு போவாங்க அப்படின்றது ஒரு கொஞ்சம் பாடலுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்த அந்த ஞாபகமும் எனக்கும் இருக்கு. நன்றிங்கம்மா. நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1495வது திருமந்திரம். சத்புத்திர மார்க்கம். திருமந்திரம். மேவிய சற்புத்திர மார்க்கம் மெய்த்தொழில் தாவிப்பதாம் சகமார்க்கம் சகத்தொழில் ஆவது இரண்டும் அகன்று சகமார்க்க தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவதே. சத்புத்திர மார்க்கமாவது பரம்பொருளை தந்தையாக கொண்டு தான் நல்ல மகனாக இருந்து வழிபடுகிற முறையாகும். இந்த வழியில் விரும்பி மேற்கொண்ட சத்புத்திர மார்க்கம் என்பது சிவ பூசையாகிய கிரியையாகும். அது சிவ யோகத்தை தரும் சகமார்க்கம். சகத்தொழில் இரண்டும் அகன்று சிவயோக பயன் தரும். சகமார்க்கத்தில் பரவும் பரம்பொருள், பரவும் பக்தன் என்ற இரண்டு நிலையும் கடந்து சகமார்க்க தலைவியாகிய அருள் சக்தியோடு ஒன்று இருப்பது சன்மார்க்க ஞானத்தின் முடிவு ஆகும். மெய்த்தொழில் சிவபூசை, தாவிப்பது நிலை நிறுத்துவது, சகத்தொழில் கிரியை, தேவி அருள் சக்தி ஞான சக்தி, தெளிவு முடிவு. கழக வெளியீட்டில் தோழமை நெறியாகிய சக மார்க்கத்தை நிலை நிறுத்துவது மகன்மை நெறியாகிய சற்புத்திர மார்க்கமாகும். சகமார்க்கமாகிய அகத்தவமும் மனைத்தவமும் ஆகிய இரண்டும் காதன்மை நெறியாகிய சன்மார்க்க அடிப்படையாகும். அகத்தவம் யோகம், மனைத்தவம் சகத்தொழில். இம்மந்திரம் சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் ஒன்றுக்கொன்று அடிப்படை என்று கூறுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. ரத்னகுமாரையா வாங்கய்யா, நிறைய செஞ்சுக்கலாம். நன்றிங்க. நன்றி நன்றி. என்ன சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி இந்த சபையும் ஒரு பெரிய ஒரு கொடுப்பினதான். நீங்களும் ஒரு பெரிய தேடி வரவங்களுக்கு இது ஒரு பாடலுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு உரைன்னு பார்க்கும்போது எத்தனை இது பார்க்கிறோம். ஒரு
4 வரியில இல்ல ஒரு 10 வரியில முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ள உள்ள வரும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் தேடி வரவங்களோட அந்த கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நன்றிங்கம்மா. நன்றி கிருத்திகம்மா. நன்றி கௌரியம்மா. நிறைவு செய்கிறோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது.